இந்தியாவை பொறுத்தவரையில் அவை கொழும்புக்கு வழங்கப்பட்டுத்தான் பின்னர் ஏனைய பகுதிகளுக்கு வழங்கப்படுகின்றன. ஆக குறைந்தது மலேக பகுதிக்கு கூட இந்தியாவால் நேரடியாக வழங்க முடியாமல் இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் அனுராதபுரம் அடங்கலாக ஏனைய பகுதிகளுக்கு இவை வழங்கப்பட்டிருக்கின்றமை இங்கு அவதானிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் யோசிக்கலாம், அனுராதபுரம் என்று கூறுகிறோம் என்று. அனுராதபுரம் வடக்கு கிழக்கின் தொண்டை பகுதியாகவே இருக்கின்றது. ஒரு தொண்டையாகத்தான் அனுராதபுரம் இருக்கின்றது. யுத்த காலத்தில் மிக பிரதான பின்தளமாக இராணுவத்தினர் அனுராதபுரத்தை பயன்படுத்தி இருந்தார்கள். அனுராதபுர விமான தளத்துக்கும் சில முக்கியமான குணாதிசயங்கள் இருக்கின்றன. சில வரலாற்று சிறப்பு மிக்க தன்மைகளும் அந்த விமான நிலையத்துக்கு இருக்கின்றது. வடக்கு கிழக்கு விமான நிலையமாக பிரதானமாக பார்க்கப்படக்கூடிய பலாலி விமான நிலையத்தில் ஏதாவது ஒரு நெருக்கடி நிலை, ஏதாவது சிக்கல் நிலை வருகின்ற போது அதற்கு பின்தளமாக அனுராதபுரம் இயங்கி இருக்கின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த அடிப்படையில் தான் அனுராதபுரத்திலிருந்து பல கனரக இராணுவ விமானங்கள் யுத்த கால பகுதியில் வடக்கு நோக்கி நகர்ந்திருந்தது. யுத்த காலத்தோடு ஒப்பிடுகின்ற போது அனுராதபுரத்தையும் இந்த கால பகுதியிலே அமெரிக்க விமானங்கள் பரிசோதித்து பார்த்திருக்கின்றன. இந்த விமான ஓடுபாதையின் தன்மைகள், அந்த விமானத்தின் இறங்குகின்ற போது அந்த விமான தளத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு தன்மைகள் எல்லாம் அங்கு பகுப்பாய்வு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போது இந்த பேரிடர் கால பகுதியில் இவற்றை பகுப்பாய்வு செய்யாது விட்டால் பின்னர் ஒருவேளை இவற்றை பகுப்பாய்வு செய்வதற்கு அல்லது சில நடவடிக்கை எடுப்பதற்கு முற்படுகின்ற போது இலங்கை அரசாங்கமோ அல்லது இந்திய அரசாங்கமோ அதற்கு ஏதோ ஒரு கருத்தை கூறி தடை செய்துவிடும் என்பதை அறிந்த அமெரிக்கா இந்த பேரிடர் கால பகுதியிலே திருகோணமலை, அனுராதபுரம், அதே போன்று பலாலி போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தின் தன்மைகளையும் முழுமையாக உணர்ந்திருக்கின்றன. வவுனியாவில் ஒன்று இருக்கின்றது, அது சிறிய ரக விமான நிலையமாக இருந்தாலும் அவையும் ஒரு இராணுவ விமான தளமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச விமான நிலையமாக, இரண்டாவது சர்வதேச விமான நிலையமாக, இரண்டாவது நீளமான ஓடுபாதை உள்ள விமான நிலையமாக பலாலி விமான நிலையம் இருக்கின்றது. எனவே பலாலியை இப்போது ஒரு படி மேலே எடுத்து சென்று விட்டது. நீங்கள் கேட்பது புரிகிறது. நீங்கள் அந்த விமானங்களின் அந்த ஓடுதளங்கள் அல்லது ஓடுபாதைகள் அல்லது அதனுடைய சிறப்புகளை எல்லாம் இப்போது இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனுடைய சிறப்புகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த விமானத்தினுடைய அந்த ஒவ்வொரு அங்குலமாக பார்க்கின்ற போது ஒரு செய்தி தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்தோ பசிபிக் கொமாண்டில் உடனடியாகவே மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த இராணுவத்தினர் சென்ற பின்னர் நேற்று மாலை அளவில், அமெரிக்க நேரம் அளவில், அங்கு ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அவர்களுடைய செய்தி குறிப்பொன்று இருக்கின்றது. அந்த கலந்துரையாடலிலே கர்னல் சார்ல்ஸ் டி கூலே அவர்கள் இருந்திருக்கிறார். சாமுவேல் ஜே பொப்ரே அவர்களும் அந்த கலந்துரையாடலில் இருந்திருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது அந்த குறித்த பகுதிகளிலே விமானங்களை செலுத்திய விமானிகளும் வழமைக்கு மாறாக அந்த கலந்துரையாடலிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன கலந்துரையாடப்பட்டது என்பதை தொடர்பில் மேலதிகமான எந்த ஒரு தகவலும் இதில் வெளிவரவில்லை.